சரிம்மா, வீடெல்லாம் ஓகே தான். நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துறேன். எல்லாம் இருக்கட்டும் தம்பி. ஒன்று கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். நீங்கள் எந்த ஊர்? திருச்சி மேடம். திருச்சியா? எங்கள் ஊரும் அதான். திருச்சியில் எந்த இடம்? காலனிமா. ஏன் மேடம் என்னாச்சு, தண்ணியை பிடுங்குறீங்க? அது இருக்கட்டும். இப்போ வீடு தரதா இல்லை, நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கங்க. இப்போ தான் வீடு ஓகேன்னு சொன்னீங்க. வீட்டு வேலை பாக்கி இருக்குது, அதனால் இப்போ கொடுக்குறதா இல்லை. நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கங்க போங்க. மேடம், கேஸ்ட் பிரச்சனை தானே வீடு தர மாட்டேறீங்க. பாருங்க, யாருக்கு வீடு தரணும் யாருக்கு தரக்கூடாதுன்னு நாங்கள் தான் முடிவு பண்ணணும். உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு. போயிடு. வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பா? என்ன ஆடா மாடா படிச்சிருக்கீங்களே, அறிவில்லை? ஏய், யாரை பார்த்து அறிவில்லைன்ற? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மனுஷனா பார்க்கலன்னா அறிவில்லைன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போயிடு. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஏய், யாரை எங்கே பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் நல்லது. புரியுதா? ஏன் மேடம், நாங்களாம் வளர்ந்து வரக்கூடாதா? நாங்கள் எங்கே இருக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணீங்களா? நீ நானும் ஒன்றாயிட்டா அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் நல்லது. இதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மரியாதையாக வெளியே போறியா? போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி என்ன நாயின்னு சொன்னீங்களே, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? கேட்கலனா நீ மன்னிப்பு கேட்கலாம், இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன். நீ வெளியே போலனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். என்னம்மாச்சு? பாருடா, வீடு கேட்டு வந்தா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ப. ப்ரோ, தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணல. பிரச்சனைக்கான காரணத்தோட தான் பிரச்சனை பண்ணுறேன். உனக்கு நான் அதே கேஸ்ட் பிரச்சனை தானே. உன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வீடு பார்க்க வரவங்க கிட்ட கேஸ்ட் பார்க்காதுன்னு. ப்ரோ சாரி ப்ரோ. ப்ரோ, ஆக்சுவலாக இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். வீட்டு வெளியில் உமா மேடம் டீச்சர்னு இருந்தது, அதான் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க. சரி ப்ரோ, நான் வரேன். அம்மா, அவர்கிட்ட சாரி கேளு. மன்னிப்பா? அதெல்லாம் என்னால் முடியாது. ஏம்மா, இது உன் பையனுக்கு நடந்திருந்தா ஏம்மா இப்படி இருக்க? இந்த வீடு கட்ட இவங்க மாதிரி ஆள் வேணும், ஆனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுல்ல. இவங்க விளைச்ச காய்கறி சாப்பாடுலாம் உனக்கு வேணும், ஆனால் இவங்க வேணாம்ல. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறனாலதான் இன்னும் எங்கள் வீட்டிலாம் ஜாதி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் சிரிப்பாக தான் இருக்குது. நாலேஜ் பீப்புள்னு சொல்கிறானுங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் மேட்ரிமோனியில் கேஸ்ட் பொண்ணு தான் வேணும்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. வீட்டு வெளியவே ஜாதி கேலண்டர் தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஏன் லவ் மேரேஜ்லாம் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் வெட்டுவாங்க. ஏன் அது ஏன் இப்போ வர 2K கிட்ஸ் கூட சோசியல் மீடியாவில் ஜாதி தான் பரப்பிட்டு இருக்காங்க. ப்ரோ, எங்கள் அம்மாக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ரோ. சாரி ப்ரோ. ஸோ நீங்கள் ஒருத்தர் சாரி கேட்கறதுனால எதுவும் சேஞ்ச் ஆகிடாது. இதெல்லாம் எப்போ தப்புன்னு புரியுதோ அப்போ தான் எல்லாம் சேஞ்ச் ஆகும்.